பிரைஸ்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் கூட கேட்கிற தேவ சத்தியம் எங்களுடைய இருதயத்தில் பதியட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சாட்சியாக இருக்கத்தக்கதாய் ஒவ்வொருடைய ஆண்டவரை இருதயத்திலும் பதியும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு இந்த பூமியில நாம் சாட்சியை ஜீவித்து தேவ நாமத்தின் மகிமைக்கென்று நாம் இந்த பூமியில சாட்சிகளாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிற. பிரியமானவர்களே, நாம் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறின நாம் புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகையினால நாம் என்ன பண்ண வேண்டுமா? தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானது செய்ய வேண்டும், தேவனோடு நாம் என்ன பண்ணணும்? ஒன்றிணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்றார், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி புறஜாதிகள் தங்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்களை வழிவிலக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறபடியினாலே நாம் அவர்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தரையும் விற்று பின்மாற்றத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகையினால தான் கர்த்தர் சொல்லுகிறார், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை, புறஜாதிகளுடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவருடைய செயல்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள், அவைகள் அருவருப்பானவைகள், தேவனை பிரியப்படுத்தக்கூடாத செயல்கள் புறஜாதியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆகையினால தான் நம்முடைய ஸ்நேகம் யாரோடு இருக்க வேண்டும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதத்துல கூட சாலமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா சாலமோனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். சாலமோனும் கர்த்தருக்கு பிரியமா தான் இருந்தா, கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை என்ன பண்ண கை கொண்டு நீதியாய் நியாயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்து கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சில காலகட்டங்கள்ல அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூர போனதாக காணப்பட்டது. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, இந்த சாலமோனுடைய இருதயம் தூர போக காரணம் அவன் தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டான். புறஜாதியாருடைய காரியங்களை கற்றுக்கொண்டான், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டான். தேவனை தேட வேண்டிய இந்த ராஜா தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றக்கூடியவனாக மாறினான். கர்த்தர் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறான்னா நீதியோடு வாழ சொல்லி இருக்கிறார், பரிசுத்தமாய் வாழ சொல்லி இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுக்கும் பொழுதே அந்நியர்களோட கலக்கக்கூடாது என்பதை தேவன் நித்திய கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த கட்டளையை இந்த சாலமோன் மீறக்கூடியவனாக இருந்தான். நாம் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். ஏனென்று சொன்னால் இவனுடைய இருதயம் கர்த்தரை பின்பற்ற வேண்டியதாக இருந்த இருதயம் அந்நிய பெண்களோட அந்நிய செயல்களோட தன்னுடைய மாம்சத்துக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவனாக மாறினது நிமித்தமாக அந்நிய ஜனங்களோடு கலந்த இந்த மனுஷன் அவர்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டான், அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினான். இப்படி தேவனை விட்டு தூர போயிட்டு அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடியவனாக மாறினான். அந்த அஸ்தரோத்தையும் மில்கோமையும் அவன் பின்பற்றி தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை அவன் செய்தான். நம்ம இதே அதிகாரத்துல 3வது வசனத்துல 2வது வசனத்துல எல்லாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல் புத்திரரோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. அவர்கள் அண்டைக்கு நீங்க பிரவேசிக்கவே கூடாது. அவர்கள் தங்களுடைய இருதயங்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உங்களுடைய இருதயங்களை தேவனை விட்டு விலக பண்ணும்படியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறபடியினாலே இந்த ஜனங்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த சாலமோன் அசட்டை பண்ணினவனாக தன் மனம் போன போக்கில வாழ்ந்து
கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போயிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த அந்நிய ஜனங்களோடு நீங்க கலந்தீங்கன்னு சொன்னா அவர்கள் உங்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய செயல்களை செய்யும்படியாக உங்களை தூண்டுவார்கள். என் வேலை ஸ்தலங்கள்ல என் ஃப்ரெண்டு தானே, என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. தேவனாலே நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்த நீங்க தேவ அபிஷேகத்தை இழக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. இந்த சாலமோன் அப்படித்தான். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தவன், நீதி மார்க்கங்கள்ல நடந்த அவன் நீதியை விட்டு தூர போயிட்டாங்க. நீங்க கூட இப்படியாக அந்நியர்களோடு கலக்கும் பொழுது, உங்களுடைய தேவையில்லாத நண்பர்களோடு புறஜாதிகளோடு நீங்க கலக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் வர விடாதபடிக்கு தடை பண்ணக்கூடியவராக இருக்கிற. ஏன்னு சொன்னால் கர்த்தரை தேடாம நீங்க பின்மாற்றத்துக்குள்ளாக போயிருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் நடக்காது. கர்த்தரை தேடினால் மாத்திரமே தேவன் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா தன்னுடைய இருதயத்தை தேவனை விட்டு திருப்பிட்டான். திருப்பினது நிமித்தமாக அவனுக்கு அநேக எதிரிகள் எழும்பினார்கள். சாலமோனுடைய நாட்களில் சாலமோனுக்கு சுற்றிலும் அநேக எதிரிகள் இருந்தாங்க. ஏனென்று சொன்னால் இவன் செய்த ஒரே ஒரு செயல், அந்நியர்களோட சம்பந்தம் கலந்தான், அந்நியர்களோட தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டான், அந்த அந்நிய தெய்வங்களை பின்பற்றி நடந்தான். நீங்க கூட தேவனாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒரு சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கலன்னு சொன்னா திரும்ப என்ன பண்ணிடுவாங்க சொன்னா தாங்க விட்டு வந்த தெய்வங்களை, தாங்கள் தேடி வந்த தெய்வங்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிகமாக கேடுள்ளதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்களும் நிந்தைகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களை விடுவிப்பார் யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்பீங்க. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். கர்த்தருடைய காரியங்களை உறுதியாய் என்ன பண்ணுங்க, பற்றி கொண்டு நீங்க நடக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால வாசிப்போம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிடிக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோட பிணைக்கப்படக்கூடாது. இந்த சாலமோன் அவிசுவாசிகளோட சம்பந்தம் கலந்தவனாக இருந்தான். தேவனை தேடாதவர்களோட தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்கக்கூடியவனாக இருந்தான். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை, அருவருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக மாறினார். நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு கிடையாது. ஆகையினால தேவ பிள்ளைகளாக நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது அவிசுவாசியோட சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்களுடைய செயல்கள், அவங்க வீடுகளுக்குள்ளாக ஏதாச்சும் ஒரு பண்டிகைகளோ இல்ல ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அவர்களோட கூட போய் சேர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதோ, அவர்களோட கூட இருந்து ஏதாச்சும் உதவிகள் செய்வதோ, இப்பேற்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? 2 பேருக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. அவர்கள் வேற, நாம் வேற. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். ஆகையினால விசுவாசிகளாக காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனை மாத்திரமே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து இசைந்த ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவனை மாத்திரமே பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நம்ம அப்படி இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் நமக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜீவ மார்க்கத்துல நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய வழிகள் சரியுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். நீங்க செய்யற செயல் தேவனுக்கு உகந்ததாக மாறும். ஆகையினால தான் உங்களுடைய வழிகளை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்கள் எப்பேற்பட்டது? நான் செய்யற செயல் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா, இல்ல தேவனை நான் மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க செய்யற செயல் தேவனுக்கு எரிச்சலை மூட்டக்கூடியதாக, தேவனுக்கு கோபத்தை வருவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நீங்க அந்நிய ஜனங்களோட கலந்து சம்பந்தம் கலந்து அவர்களோட சுற்றுலா தலங்களுக்கும் அவர்களோட சேர்ந்து வேற வேற காரியங்களுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் பண்ண போனேன்னு சொல்லிட்டு அவர்களோட நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அவர்களுடைய காரியங்களை உங்களுக்குள்ளாக உட்பகுத்தி விட்டுருவாங்க. ஆகையினால தான் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அவர்களோடு விட்டு நீங்க தூர பிரிந்து வாழ வேண்டும். அவர்களுடைய செயல்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, உடன்படக்கூடாது. நீங்க அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க தேவனால பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 144ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவ்விதமாக
இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான ஒரு சீர், கர்த்தரை தேடுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இராதபடிக்கு தேவன் நிறைவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறபடினாலே அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் பாக்கியம் உள்ளவர்கள், கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்தில் எந்த குறைவும் இராதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவனை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆகையினால தான் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்கள் ஒருபொழுதும் கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போயிடாதபடிக்கு, அந்நியரோடு சம்பந்தம் கலந்து இருளான காரியங்களை கற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் பாக்கியவான். எவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ள ஜனங்களுக்கு எல்லாமே நடக்கும், நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், குறைவுகள் மாறும், கஷ்டங்கள் தீரும். ஆகையினால ஒருபோதும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு பிரிந்து போயிடாத ஒரு இருதயத்தை கர்த்தாவே எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. கேட்கிற உங்களுக்கு தேவன் தாமே ஸ்திரமான இருதயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற உங்களுடைய இருதயம் தேவனை பற்றி கொண்டு இருந்தால் நீங்க ஒரு பொழுதும் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டீங்க. அந்நிய செயல்களை கற்றுக்கொள்ள மாட்டீங்க. புறஜாதியருடைய மார்க்கத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கற்றுக்கொள்ள மாட்டீங்க. அது எப்பேற்பட்டது என்று கூட தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டீங்க. ஆகையினால ஒவ்வொரு நாளும் நீங்க வேத வசனங்களை ஆராயக்கூடியவர்களாக, வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக, தேவனோடு இணைந்து அவரோடு பழகக்கூடியவர்களாக மாறும் பொழுதுதான் இந்த ஜீவ மார்க்கங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் கத்த தெரியப்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்துவார். ஆகையினால இந்த பாதையில எந்தவித இடரலும் கிடையாதுங்க. இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு பொழுதும் கத்தரை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அசட்ட பண்ணிடாதீங்க. கத்தரை விட்டு விலகி போயிடாதீங்க. இந்த சாலமோன் அப்படித்தான் தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய இஷ்டத்திற்காக, தன்னுடைய இச்சைக்காக தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். இப்படியாக நீங்க ஒரு சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக, ஒரு சின்ன உதவிக்காக நான் போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ண எனக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க, என் குடும்ப காரியத்தில் வந்து பங்கு பெறுவாங்க என்று சொல்லி அந்நியர்களோடு சம்பந்தம் கலந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனை விட்டு தூர போயிடுவீங்க. தூர போயிட்டீங்கன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை பெற முடியாதபடிக்கு ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு போயிடுவீங்க. ஆகையினால பிரியமானவர்களே, யார்கிட்ட உங்களுடைய ஸ்நேகம் இருக்குது, யாரோடு நீங்க பழகி கொண்டிருக்கிறீங்க, ஆவிக்குரிய ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா, அவர்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேனா, அவர்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்கிறேனா, உபவாசிக்கிறேனா, யோசித்து பாருங்கள். நல்ல ஆவிக்குரியவர்களை தெரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உயர்த்தி கொள்ளுங்க. ஆவியில எப்பொழுதும் பலன் அடைந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு கர்த்தருக்காக சாட்சியை ஜீவிக்கும்படியாக நீங்க ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆவியினால நிறைப்பார், வரங்களினால நிறைப்பார், கிருபையினால நிறைப்பார். நீங்க ஜெபம் பண்ண அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார்களோ நீங்க போயிட்டு ஜெபிக்கும் பொழுது அன்றைய தினத்திலே அப்பொழுது நொடி பொழுது தேவன் அற்புதத்தை உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். ஆகையினால நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த சாலமோனை போல ஆண்டவரே நான் விலகி போயிடாதபடிக்கு, அந்நிய மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்நிய செயல்களை ஆண்டவரே அப்ப நான் வெறுக்கிறேன், அந்நிய செயல்கள் எனக்குள்ளாக வராதபடிக்கு ஆண்டவரே நான் வேதத்தோடு அதிகமாய் பழக, தேவனோடு அதிகமாய் பழகக்கூடிய ஆண்டவரே ஒரு தருணத்தை நான் உருவாக்கி கொள்ள கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை கொடுத்து கர்த்தர் அவருடைய ஆவியினால் உங்களை நிறைக்க அவர் வல்லமில்லவராய் இருக்கிறபடினால பிரியமான தேவனுடைய சின்னங்களே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனோடு ஒவ்வொரு நாளும் பழகுங்கள். தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருங்கள். இரவும் பகலும் கர்த்தரை தியானிக்கிற தியானம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுது துதிக்கக்கூடியவர்களாக மாறுங்க. தேவ கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில கூட கேட்ட சத்தியத்தின்படியாக புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, புறஜாதிகளுடைய மார்க்கங்களை, புறஜாதிகளுடைய ஆண்டவரே வழக்கங்களை, புறஜாதிகளுடைய ஆண்டவரே செயல்களை நாங்கள் கற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்ப ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே நீர் பெரிய காரியத்தை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.